ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நான் லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து காம்போனன்ட் நம்ம வந்து கவர் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ஜி மாடியூல்ஸில் பார்க்க போறோம். இப்போ என்ஜி மாடியூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. ஸோ நம்ம வந்து பேஜ் வந்து இனிஷியலைஸா நம்ம வந்து கிரியேட் பண்ணும்போதே, அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆப் டாட் மாடியூல் அப்படின்னு சொல்லி ஒரு மாடியூல் நம்ம வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அந்த ஆப் டாட் மாடியூல்ல வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து, நம்ம வந்து டிக்ளரேஷன் ஆப் டாட் மாடியூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ஜி மாடியூல்னு சொல்லி ஒரு டெக்கரேட்டர் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டிக்ளரேஷன், இம்போர்ட், புரோவைடர்ஸ், பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஃபால்ட்டா வந்து 4 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டிக்ளரேஷன் அப்படின்னா என்னன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த டிக்ளரேஷனுக்குள்ள என்னலாம் இருக்கும் அப்படின்னா, நம்ம என்னலாம் வந்து நம்ம டிக்ளேர் பண்ண போறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்து காம்போனன்ட், டைரக்டிவ்ஸ், பைப்ஸ் ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நீங்க எதெல்லாம் டிக்ளேர் பண்றீங்களோ, நீங்க வந்து இப்போ காம்போனன்ட் வந்து இப்போ வந்து 4 காம்போனன்ட் 3 காம்போனன்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு காம்பவுண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நியூ டெர்மினல் நான் போய்க்கிறேன். நியூ டெர்மினல்ல போயிட்டு, ஸோ நம்ம இப்போ வந்துட்டு ஆ இதில போய் நான் ஒரு காம்பவுண்ட் நான் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? சோர்ஸ்ல ஆப்க்குள்ள ஓகே. ஸோ இப்போ ஆப்க்குள்ள வந்துட்டோம். சோர்ஸ்க்குள்ள ஆப்க்குள்ள வந்துட்டோம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காம்பவுண்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். வந்து டேஷ்போர்ட் 2ன்னு வச்சுக்கலாம் ஒரு காம்பவுண்ட் நேம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு காம்பவுண்ட் இப்போ கிரியேட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு காம்பவுண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. மீன்வைல் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க டிக்ளரேஷன்ல வந்து இது ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு வந்து டேஷ்போர்ட் 2 காம்போனன்ட் அப்படின்னு வந்துருச்சு நமக்கு. ஓகேங்களா? நீங்க ஏதோ ஆப் மாடியூல் டாட் டிஎஸ்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மீன்வைல் இங்கேயே நீங்க வந்து இந்த டெர்மினல்ல போய் பார்த்தீங்கனாலும் கீழ தெரியும் பாருங்க. 4 இது வந்து கிரியேட் ஆயிருக்கு. அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்டேட் ஆயிருக்கு. அதாவது ஆப் மாடியூல்ல வந்து அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வருது. ஓகேங்களா? ஸோ இந்த பர்ப்பஸ்க்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிக்ளரேஷன் யூஸ் பண்றோம். இதே மாரி தான் நாட் ஒன்லி இன் காம்போனன்ட் நீங்க வந்து சர்வீஸ் சாரி நாட் சர்வீசஸ் டைரக்டிவ்ஸ் இல்ல பைப்ஸ் எத நீங்க கிரியேட் பண்ணாலுமே வந்து நீங்க இங்க போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாரி வந்து இம்போர்ட் அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டிஃபால்ட்டா வந்து ப்ரௌசர் மாடியூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஆப் ரவுட்டிங் மாடியூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி நம்ம ரியாக்டிவ் மாடியூல்ஸ் இல்ல வந்து HTTP கிளையன்ட் மாடியூல்ஸ் இந்த மாரி நெறைய மாடியூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி நம்ம என்னென்ன நெசசிட்டி நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அந்த மாடியூல்ஸும் இன்ஸ்டால் பண்ணும்போது, அந்த மாரி யூஸ் பண்றதுக்கு தான் வந்து இந்த இம்போர்ட் வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த புரொவைடர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சர்வீசஸ் ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்து நம்ம வந்து சர்வீசஸ்ன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு ஆங்குலர்ல. ஓகேங்களா? ஸோ இப்ப அந்த ஆங்குலர்ல வந்து அந்த சர்வீசஸ் நம்ம யூஸ் பண்றோம் அப்டின்னா, ஸோ நம்ம வந்து சர்வீசஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அந்த சர்வீசஸ்க்குள்ள அந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம சர்வீசஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிடுறோம். ஸோ அந்த ஃபைல வந்து நம்ம வந்து பேஜ்க்குள்ள யூஸ் பண்ணணும் அப்டின்னா வந்து, நம்ம அத ரன் பண்ணும்போது இனிஷியலைசேஷன் பண்ணும்போது, இனிஷியலைசேஷன் பேஜ் லோட்ல வந்து நமக்கு வந்து லோட் ஆகணும் அப்டின்ற பண்ணும்போது, நமக்கு அது எங்க அ இனிஷியலைஸ் பண்ணணும் அப்டின்னா வந்து இந்த புரொவைடர்ஸ்ல தான் நம்ம இனிஷியலைசேஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதே மாரி தான் இந்த இடத்துல இன்டர்செப்டாருமே நம்ம இங்க தான் இனிஷியலைசேஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த பர்ப்பஸ்க்காக நம்ம வந்து புரொவைடர்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? அதே மாரி பூட்ஸ்ட்ராப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 1 தான் ஆட் பண்ணுவாங்க மேக்ஸிமம். ஆனா வந்து நீங்க மல்டிபிள் ஆ அ காம்போனன்ட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் வேல்யூஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து காம்போனன்ட்ஸ் எதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து எப்பயுமே வந்து 1 தான் யூஸ் பண்ணுவாங்க பூட்ஸ்ட்ராப்ல. பிகாஸ் அதுதான் வந்து பேஜ் இனிஷியல் லோடுக்கு வந்து ஆப் காம்போனன்ட் வந்து எப்பவுமே இனிஷியல் லோட் ஆகுன்றனால, நமக்கு வந்து ஆப் காம்போனன்ட் தான் இனிஷியலா லோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இத தவிர வந்து பார்த்தீங்கன்னா, ஐடின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஐடி வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்டின்னா, இட்ஸ் யூனிக். யூனிக் வேல்யூ, யூனிக் கீ, யூனிக் ஆ நமக்கு வந்து யூனிக்கா வந்து நமக்கு வந்து ஒரு மாடியூல வந்து நம்ம வந்து லோட் பண்ண போறோம். யூனிக் ஐடி நமக்கு வேணும். அந்த மாரி பர்ப்பஸ்க்கு வந்து நம்ம வந்து ஐடி யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அதே மாரி தான் நமக்கு எக்ஸ்போர்ட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்டின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்து இப்போ இந்த மாடியூல் வந்து நம்ம இன்னொரு மாடியூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு டேட்டாவ நம்ம எடுத்துக்க போறோம். ஐ மீன் வந்து ஒரு ஒரு காம்போனன்ட்டோ இல்ல வந்து ஒரு டைரக்டிவ்ஸோ இல்ல ஒரு பைப்ஸோட வேல்யூ நம்ம வந்து வேற ஒரு காம்போனன்ட் நம்ம எடுக்க போறோம் அப்டின்னா, அந்த மாரி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாடியூல்குள்ள இருக்க ஆ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டேஷ்போர்ட் காம்போனன்ட் இருக்கு. ஸோ இந்த காம்போனன்ட் வந்து வேற ஒரு காம்போனன்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்டின்னா, நம்ம இப்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி பர்ப்பஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு தான் வந்து நம்ம இந்த மாரி எக்ஸ்போர்ட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஜிஐடி ஜஸ்ட் இன் டைம்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? இந்த ஜஸ்ட் இன் டைம் எதுக்கு அப்டின்னா வந்து இந்த மாடியூல் லோட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஏஓடி கால் ஆகாது. ஏஓடினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் ஆஃப் டைம்னு சொல்லுவாங்க. ஹெட் ஆஃப் டைம்னா வந்து காமனா எல்லாமே ரன் பண்றது தான் வந்து ஏஓடி. ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த இப்ப நம்ம ஜிஐடி வந்து நம்ம ட்ரூ குடுத்துட்டோம் அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா? நம்ம வந்து ஆக்டிவ் பண்ணி விட்டோம் அப்டின்னா, நமக்கு வந்து ஏஓடில வந்து லோட் ஆகாது. நமக்கு வந்து ஜிஐடில லோட் ஆகும். ஐ மீன் ஜஸ்ட் இன் டைம்ல தான் நமக்கு லோட் ஆகும். ஓகேங்களா?
ஸோ அந்த பர்பஸ்க்கு வந்து தான் வந்து ஜிஐடி நம்ம வந்து கான்செப்ட் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து பூலியன் வேல்யூ மட்டும் நம்ம பாஸ் பண்ணிக்கிறோம். ஜிஐடி வந்து ட்ரூ இல்லை ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஸ்மால் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஆப்குள்ளே வந்து நான் ஒரு மாடியூல் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இருங்க. ஓகே. சாரி. ஆப்பில் இருக்கேன் நான். ஆப்பில் வந்து நான் ஒரு மாடியூல் நம்ம கிரியேட் பண்ணேன். NgGM. ஸோ இப்போ வந்து பேரண்ட் மாடியூல் அப்படின்னு நான் வந்து பேரண்ட் 1 மாடியூல் அப்படின்னு சொல்லி ஒரு மாடியூல் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு வந்து இங்கே ஒரு மாடியூல் நமக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. பேரண்ட் 1 மாடியூல் டாட் மாடியூல் டாட் டிஎஸ் அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா டிக்ளரேஷன் இம்போர்ட் நமக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த இம்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இம்போர்ட் வந்து கிடச்சிருக்கு. ஐ மீன் ஒரு மாடியூல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இந்த பேரண்ட் மாடியூல் 1க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் நான் வந்து ஜென்ரேட் பண்ணுறேன். ஓகே. சரி. மாடியூல். இப்போ வந்து நம்ம பேரண்ட் 1 மாடியூலுக்குள்ள நம்ம உள்ள இருக்கோம். இப்போ இந்த பேரண்ட் 1 மாடியூலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனன்ட் நம்ம ஜென்ரேட் பண்ண போறோம். ஓகேவா? பேரண்ட் 1 காம்பனன்ட் ஜென்ரேட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ வந்து பேரண்ட் 1 மாடியூலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனன்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி வந்து ஒரு மாடியூல் இருந்துச்சு பேரண்ட் 1 மாடியூல்னு. இப்போ வந்து பேரண்ட் 1 மாடியூலுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒரு காம்பனன்ட் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இப்போ இந்த ஆப் மாடியூல் விட்டுருங்க. இப்போ இங்கே பாருங்க. ஸோ இப்போ இங்கே கீழே வந்து நீங்கள் டெர்மினல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிரியேட் ஆயிருக்கு? ஒரு காம்பவுண்டும் நம்ம கிரியேட் ஆயிருக்கு. பேரண்ட் 1 காம்பவுண்ட் நம்ம ஒரு காம்பவுண்ட் கிரியேட் ஆயிருக்கு. மீன்வைல் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஒன்று ஆயிருக்கு. ஓகேங்களா? அது எங்க அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னா பேரண்ட் 1 மாடியூல் அப்டேட் ஆயிருக்கு. பிகாஸ் வந்து இந்த பேரண்ட் 1ஓட காம்போனன்ட்டுக்கு வந்து மாடியூல் ஐ மீன் பேரண்ட் மாடியூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் 1 மாடியூல் தான் வந்து பேரண்ட் மாடியூல். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரண்ட் 1 மாடியூல்குள்ள பேரண்ட் 1 காம்போனன்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. டிக்ளரேஷன் ஆயிருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டிக்ளேர் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்போ இப்போ வந்து நீங்க இந்த ஆப் மாடியூல்ல பார்த்தீங்கன்னா டிக்ளேர் ஆயிருக்காது. ஏன்னா வந்து இங்க பாருங்களேன். ஸோ இந்த ஆப் மாடியூல்ல வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஆயிருக்காது. ஏன்னா பிகாஸ் ஆப் மாடியூல் வந்து கம்ப்ளீட்டா வந்து வெளியில இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து ஆப் மாடியூல்ல வந்து இந்த பேரண்ட் 1 காம்போனன்ட் வந்து டிக்ளேர் ஆயிருக்காது. ஸோ அது எங்க டிக்ளேர் ஆயிருக்கும் அப்படின்னா பேரண்ட் 1 மாடியூல்ல தான் டிக்ளேர் ஆயிருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த பேரண்ட் 1 மாடியூல்ல வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியறதுக்கு அப்படின்னு என்ன பண்றேன்னா, இந்த ஒரு பேரண்ட் 1 மாடியூல்ல வந்து ஜஸ்ட் a minute. ஓகே. இந்த பேரண்ட் 1 மாடியூல்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆப் டாட் மாடியூல்ல வந்து அதுக்கு முன்னாடி நம்ம ரன் பண்ணிடலாம் அப்ளிகேஷனை. ஓகே. ப்ராஜெக்ட் 2 வந்து நம்ம ரன் பண்றோம். ஓகேங்களா? இங்க பாருங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டேஷ்போர்ட் காம்பனன்ட் ஆல்ரெடி இதெல்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம அத வந்து இப்போ வந்து ரன் பண்ணிட்டோம் நம்ம. ஓகேவா? ஸோ இப்போ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த பேரண்ட் 1 மாடியூல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாடியூல வந்து நம்ம இங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். இங்க இம்போர்ட் பண்ணி இங்க வந்து ஆட் பண்ணிட்டு இங்க வந்து இம்போர்ட் பண்ணிருவோம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பேரண்ட் 1 மாடியூல் காம்போனன்ட்ட இதோட செலக்டார் எடுத்துட்டு போய் ஆப் காம்போனன்ட் டாட் HTML நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? நமக்கு இங்க பாருங்க. நமக்கு ஒரு எரர் அடிச்சிருக்கு. ஓகேங்களா? என்ன எரர் பார்த்தீங்கன்னா, கஸ்டம் எலிமெண்ட் ஸ்கீமாவும் இத வந்து அந்த நமக்கு வந்து இந்த ஆப் மாடியூல்ல வந்து நமக்கு வந்து ஆப் பேரண்ட் 1 காம்போனன்ட்டோட மாடியூல் நமக்கு இல்ல அப்படின்னு சொல்லி நமக்கு வருது. ஓகேங்களா? ஐ மீன் நாங்க வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம்.
பேரண்ட் மாடியூல் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். பட் வந்து டிக்ளேர் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல. அது ஏன் ஆகல அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாம வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்ப நம்ம இந்த பேரண்ட் 1 காம்போனன்ட்ட வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த பேரண்ட் 1 மாடியூல்ல இருந்து நம்ம இப்ப எக்ஸ்போர்ட் பண்றோம். இப்ப பாருங்க. பேரண்ட் 1 காம்போனன்ட் இப்ப எக்ஸ்போர்ட் பண்ணிடுறோம். எக்ஸ்போர்ட் பண்ணோனே இங்க பாருங்க. கீழ லோட் ஆயிடுச்சு. பேரண்ட் 1 காம்போனன்ட் டாட் ஒர்க்ஸ் வந்துச்சுங்களா? இப்போ வந்து நமக்கு வந்து பேரண்ட் 1 காம்போனன்ட் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இன்னொரு காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்றோம். பேரண்ட் 1 மாடியூல்ல வந்து நம்ம இன்னொரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணலாம். பேரண்ட் 2 காம்போனன்ட் கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? இப்போ பேரண்ட் 2 மாடியூல் வந்து காம்போனன்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. கிரியேட் ஆனது மட்டும் இல்லாம வந்து பேரண்ட் 1 மாடியூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டிக்ளரேஷன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பேரண்ட் 2 காம்போனன்ட்ல இருக்க இந்த செலக்டாரை எடுத்துட்டு போய், இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆப் காம்போனன்ட்ல போய் நான் வந்து கீழ யூஸ் பண்றேன் அப்படின்னா, எடுக்கணும். பட் எடுக்காது இப்போ. மறுபடியும் அந்த ஸ்கீமா எரர் தான் அடிக்கும். பிகாஸ் அப்படின்னா, ஏன் அப்படின்னா வந்துட்டு, நம்ம வந்து பேரண்ட் 1 மாடியூல்ல வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணாம வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இங்க எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, கீழ பாருங்க ரன் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து பேரண்ட் 2 காம்போனன்ட் வந்துச்சு பாருங்க. ஸோ இதுதான் வந்து மாடியூலோட ஃபுல் யூசேஜே. ஓகேங்களா? கம்ப்ளீட் மாடியூலோட ஃபுல் யூசேஜே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ குடுத்துறலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, டிக்ளரேஷன் பார்க்குறோம். NgModuleல டிக்ளரேஷன், இம்போர்ட், ப்ரொவைடர்ஸ், பூட்ஸ்ட்ராப், அப்புறம் வந்து ஜஸ்ட் இன் டைம், அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்போர்ட். ஓகே, எக்ஸ்போர்ட் வந்து முக்கியமான கான்செப்ட். ஏன்னா ஒரு பேஜ்ல இருந்து நம்ம வந்து சின்ன ப்ராஜெக்ட்ல இருக்கும்போது பிரச்சனை கிடையாது. பட் நம்ம வந்து பெரிய ப்ராஜெக்ட் நம்ம வந்து பண்றோம் அப்படின்ற மாதிரி மல்டிபிள் மாடியூல்ஸ் இருக்கு. அப்படி சிச்சுவேஷன் வரும்போது, இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து இன்னொரு காம்போனன்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு வந்து இன்னொரு மாடியூல் வந்து இன்னொரு மாடியூல் நம்ம எடுக்க போறோம் அப்படின்ற சிச்சுவேஷன்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து இந்த மாடியூல வந்து இந்த ஸ்ட்ரக்சரோ இல்ல இந்த இத வந்து ஃப்ளோவ வந்து நீங்க கண்டிப்பா வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப மோர் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. அ அவ்வளோதான் மாடியூல்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து அவ்வளோதான் நமக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து இத வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா கண்டிப்பா இது வந்து கன்ஃப்யூஸ் ஆகும் நமக்கு. ஓகேங்களா? ஒர்க் அவுட் அதாவது ப்ராஜெக்ட்ல போய் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் NgModules. ஓகே. நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. பாய். சீ யூங்க.